அவுதுல்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பாலஸ்தீன் மீட்பு போர் 601வது நாளை எட்டியிருக்கிறது. அதில் இஸ்ரேலுக்குள்ளால் நடந்த குழப்பங்களை நேற்றும் சொன்னோம். அதில் அந்த யார் லாபிட் என்பவர், அதுக்கப்புறம் யார் கோலான், இவர்கள் 2 பேரும் எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள். இஸ்ரேல் பிரதமர் ஐசிசி வாரண்ட் இஷ்யூ பண்ணப்பட்ட போர்க்குற்றவாளி நெத்தன்யாகுவிடம், உன்னுடைய ஆட்சிக்கு பக்கம் வராமல் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், இஸ்ரேலை அழித்து விடாமல் நீ காப்பாற்றியே ஆக வேண்டும், போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அத்தோடு அவனுக்கு நறுக்கு என்று மூங்கில் அடித்தால் போல் 4 முனிசிபாலிட்டிக்குள்ளால இந்த கேப்டிவ்ஸை எங்கே வச்சிருக்கான்னு கண்டுபிடிக்க முடியாத ஒரு குப்பை யுத்தத்தை 600 நாளாக நடத்திட்டு இருக்கேன். உனக்கு மானம் வெக்கம் சூடு சொரணம் இல்லையா? நீ மட்டும் வாழணும், மொத்த இஸ்ரேல் அழியணுமான்னு ரொம்ப நேருக்கு நேரே கேட்டிருக்காங்க. ஒன்னால அந்த ஹாஸ்டேஜஸை, அது அழைத்து செல்லப்பட்டவர்கள் லொக்கேட்டாக பண்ண முடிஞ்சிருக்கா? இல்லைல்ல. அதுக்கப்புறம் தோல்வியை பகிரங்கமாக ஒத்துக்கொண்டு சரணடைவதை தவிர என்னையா நீ இஸ்ரேலை இஷ்டத்துக்கு அழிச்சிட்டு இருக்க முடியாது, நமது மூதாதையர்கள் கட்டி எழுப்பதுன்னு சொல்லி பயங்கரமாக பேசியிருக்காங்க. அதை இஸ்ரேல் மீடியாவும் பயங்கரமாக இது பண்ணியிருக்கு. அதாவது உன்னுடைய எல்லா முயற்சிகளும் இத்தனை பில்லியன் டாலரையும் செலவழித்து லொக்கேட் கூட பண்ண முடியலை. சில இடங்களை கற்பனை பண்ணி அப்பாய்களை கொலை செய்யிட்டு இருக்கா. யூ ஆர் கமிட்டிங் வார் கிரைம்ஸுங்கிறத பலமாக சொல்லியிருக்கிறார்கள். இதையெல்லாம் அதிகப்படுத்துகிற மாதிரி நேற்று என்னன்னா, ஒரு இஸ்ரேலி மீடியா உண்மையில் அது நாட்டுக்கு சேவை செய்யுது. எப்படின்னா, நேற்று 2 ஹெலிகாப்டர், நேற்று பெய்த் லோஹியாவில் நடந்த ஒரு ஆம்புஷுக்கு பிறகு திரும்பியும் அங்கே போயிருக்காங்க, திரும்பியும் ஒரு ஆம்புஷ். அதில் செத்தவங்க ஈவினிங் வரைக்கும் இவனால் லிஃப்ட் பண்ண முடியல, காயம்பட்டவர்களை. ஹெலிகாப்டரு ராத்திரி ஏர் கவரில் போய் அதை ரிலீஸ் பண்ணிடுங்க. அடுத்தால இன்னொரு நார்தன் காசாவில் அல்காசம் பிரிகேட்ஸு ஒரு ஆம்புஷாக நடத்திருக்காங்க, ஒரு திடீர் தாக்குதலை. இவங்களை வர வச்சு கொள்றானோ. அதில் ஒரு 60 பேர், 145 பேர் நேற்று மட்டும் காயம். இது பற்றின செய்திகள் இங்கே வரும்போது இஸ்ரேலி மீடியா ஒரு பயங்கரமான செய்தியை இஸ்ரேல் முழுவதும் பரப்பி கொண்டு இருக்கிறது. 5 லட்சம் பேர் இன் ஆக்குபைடு பாலஸ்தீன், அந்த வார்த்தையை கவனிக்கணும். ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனத்தில் 5 லட்சம் மக்கள் 600 நாள் மனநோய் மருத்துவமனைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தே ஹவ் டு டேக் 600 days ஆஃப் ட்ரீட்மெண்ட். 600 நாள் மருத்துவம் பெற வேண்டும். நாட்களை பிரித்து வச்சுருப்பாங்க. 1 வருஷம் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுவங்க, 6 மாதம், 3 மாதம், சீக்கிரமே மனநிலை சரியாகி போர்முகத்துக்கு போக வேண்டியவர்கள் என்று. அப்போ இது ஒரு பெரிய பயங்கரமான நெருக்கடியை நெத்தன்யாகு கொடுத்துருக்கு. இப்போ நம்ம நேற்று சொன்னோம், இஸ்ரேலுடைய இராணுவத்தினர் 66,000 பேருக்கு சிகிச்சை தேவைப்படுது. எது வரைக்கும்? 2030 வரைக்கும். இப்போ இந்த 600 நாளுங்கிறது 2 வருஷம் ஏதேசம். மொத்த மக்களும் இப்படி குழம்பி போய் இருக்கும்போது ஹூத்திஸோட தாக்குதல் நேற்று 2 தொடர் தாக்குதல். ஜெருசலம், வெஸ்ட் பேங்கு, பென்குரியன் ஏர்போர்ட் அவுட்டு. பென்குரியன் ஏர்போர்ட்டு பெர்மனண்டாக ஹால்ட்டு. பதுங்கு குழிக்குள்ளால் பல லட்சம் மக்கள். எப்படி இருக்காங்க உள்ள அந்த சினாரியோவை கொண்டு வர முடியுது. அதனால் நேற்று ஹரஸ் பத்திரிகை ஒரு இதை வெளியிட்டிருக்கு. நெத்தன்யாகுகிட்ட பல கேள்விகள். ஒன்று, நீ செய்யக்கூடிய டார்கெட்டட் அசாசினேஷன்ஸ், அதாவது நீ சில தலைவர்களை குறிவைத்து கொலை செய்து விடுவாய். இதுதான் உங்களுடைய இஸ்ரேலுடைய பாரம்பரிய டாக்டிக்ஸில் ஒன்று. அது ஹூத்திஸ்ட ஈடுபடலை. அடுத்தது, இதுக்கு முன்னாடி அமெரிக்காவினுடைய லீடர்ஷிப்பில் சவுதி அரேபியா, UAE போன்ற நாடுகள் தொடர்ந்து சண்டை போட்டு ஹூத்திஸை வெற்றி பெற முடியவில்லை. நீ மட்டும் என்னத்தை கிழிச்சிட்ட? இப்போ பைடன் அட்மினிஸ்ட்ரேஷனும் தோற்று போச்சு, ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனும் தோற்று போச்சு. அவர்கள் வெல்ல முடியாதவர்களாகவே இருக்கிறார்கள் என்பதை காட்டின பிறகும் நீ எதுக்கு இப்போ ஹூத்திஸை சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்க? ஒன்னால முடியாது. ஹூத்திஸால வரக்கூடிய இழப்புகளை நீ சொல்வதில்லை. அதுக்கு பிறகு ஒரு முத்தான வார்த்தையை ஹரஸ் பத்திரிகை வெளியிடுகிறது. அதைத்தான் நம்ம மனசுல ரொம்ப பட்டுடுது அந்த வார்த்தை. அதை நேயர்களுக்கு சமர்ப்பணம் செய்கிறோம். யெமனி ஃபியர்ஸ் நோ எனிமி. யமன் நாட்டவர்கள் எந்த எதிரியையும் கண்டு அஞ்சுவதில்லை. அண்ட் பொசஸஸ் அன்வேவரிங் ஃபெய்த் இன் காட், அதாவது சலனமே இல்லாத நம்பிக்கை அல்லாஹ் மேலே.
ஆஸ் நாட் சம் பிலீஃப் என்டர்டெய்னிங் பட் எவர் கண்டினியூ. அவங்களுடைய நம்பிக்கை ஏதோ எல்லாரும் கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களா இருக்காங்க, இறை நம்பிக்கை உள்ளவங்களாக இருக்கு, அப்படி இல்லை. அல்லது அது என்டர்டெய்னிங் சொல்லக்கூடிய உற்சாகப்படுத்தக்கூடிய இது இல்லை. எப்பொழுதுமே நிரந்தரமாக வேறு யாருக்கும் அடிமையாக மாட்டோம் என்று தாக்குகின்ற அவர்களுடைய அந்த கண்டினியூயிங் மிசில் அட்டாக்ஸ் எதை சொல்லுதுன்னா, நாங்கள் அல்லாவை நம்புகிறோம், எங்களுக்கு வெற்றியை தருவான்னு காட்டுறோம். அவங்க நம்பிக்கை சாதாரண மக்களுடைய நம்பிக்கை மாதிரி தெரியல. அதுதான் அவங்களுடைய பெரிய பலம். ரசூல்லாவுடைய ஹதீஸாவிலும் போன வைகரைக்கு முந்தின வைகரையில் யமன் நாட்டு மக்களுடைய ஈமானை பற்றிய ஹதீஸ் அவ்வளோத்தையும் பதிவு செய்து அதை பாருங்க. ஆனால் இது இஸ்ரேலிய பத்திரிகை அவங்களை எவ்வளோ வெல்ல முடியாத காரணம், அவர்கள் அல்லாஹ் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கை ஏதோ சாதாரணமான நம்பிக்கை அல்ல, ரொம்ப அழுத்தமான நம்பிக்கை என்பதை குறிப்பிட்டு இருக்கிறது. அதனால இதுவரைக்கும் யாரும் ஜெயிக்க முடியல. அதுக்கப்புறம் நீ மட்டும் எப்படி ஜெயிச்சிருவேன்னு கற்பனை காண்ற அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான எழுத்து. அதுக்கு பிறகு இந்த தொடர்ந்து நடக்கக்கூடிய இந்த ஆம்புஷ்கள், இதனால இஸ்ரேல் ஒரு சீஸ்ஃபயரை இப்போ ஒத்துக்கொண்டு இருக்கிறது. அதுக்கு யாரு கேரண்டினா அமெரிக்காவா, நம்ப முடியாது. ஆனா 60 நாள்ல முதல் நாள்ல 5 பேர் விட்டுறணுமா, 7ஆவது நாள் 5 பேரை விடணுமா? இந்த கண்டிஷனை ஹமாஸ் ஒத்துக்கல. இது பழைய டாக்டிக்ஸு, நாங்க கொஞ்சம் கேப்டிவ்ஸை விடுவோம், விட்ட பிறகு அவங்க போடுற அர்த்தத்தை மீறிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது இது பண்ணுவான்னு சொல்லி. ஆனா பல ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ், இமீடியட்டா உணவுப் பொருட்கள்லாம் போயிருமா, 60 நாளைக்கு பிறகு மீடியேட் பண்ணி பெர்மனன்ட் சீஸ்ஃபயர் வருமா, இப்போ உடனேயே இஸ்ரேலிய ஃபோர்ஸஸ் எல்லாம் இதுக்கு வந்துருமா, எங்க நெட் ஷேரிங் இங்கே வந்துருமா, அதுக்கு பிறகு பேச்சுவார்த்தையின் மூலம் வெளியே போகுமா. இப்படி நிறைய ஃபேவரபிள் கண்டிஷன்ஸோட இஸ்ரேலிய கவர்மெண்ட் ஹேவ் அப்ரூவ்டுன்னு வருது. இஸ்ரேலிய அரசாங்கம் அதை ஒத்துக்கொண்டு இருக்கிறது. 180 அவங்க 10 பேரை விடும்போது இவங்க 1111 பேரை பாலஸ்தீன் காசால கைது செய்யப்பட்டவர்கள், அதாவது அக்டோபர் 7, 2023 பிறகு, அதுக்கு பிறகு லைஃப் டைம், அதாவது ஆயுள் தண்டனை பெற்ற இஸ்ரேலில் வாழக்கூடிய பாலஸ்தீன கைதிகள் 180 பேரை வெளியிட வேண்டும். அடுத்த 10 பேரை விடும்போது எல்லா கைதிகளையும் வெளிவிட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஹமாஸ் என்ன செய்திருக்குன்னா, நாங்க அந்த ப்ரப்போசலை படிச்சுட்டு இருக்கோம், நாங்க போர் நிறுத்தத்துக்கு உகந்தான ஆட்கள் தான், ஆனா எந்த நிலையிலும் ஹாஸ்டேஜஸை அவங்க விடுவிச்சுட்டு அதுக்கு பிறகு யுத்தத்தை தொடரலாம்னு ஒரு கண்டிஷன் இருக்கிற மாதிரி தெரியுது. 7 நாளையில விடணுங்கிறாங்க, அது முடியாது. 5 பேரை முதல்ல விடுவோம், 60ஆவது நாள் 5 பேரை விடுவோம். இது இந்த சீஸ்ஃபயரை இஸ்ரேல் மீறாதுங்கிறதுக்கு ட்ரம்ப் உத்தரவாதம் கொடுக்குறாப்பா பர்சனலா அப்படின்னு. அதையும் நாங்க படிக்கணும் அப்படின்னு இருக்காங்க. இப்போதைக்கு விட்காஃபோட இதை நாங்க படிச்சுட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இஸ்ரேல் கவர்மெண்ட் அப்ரூவ்டு, ஹமாஸ் படிச்சுட்டு இருக்கு. அப்போ இது எப்படி முடியுங்கிறது நமக்கு இன்னைக்கு அல்லது நாளைக்கு தெரியும். இணைந்திருங்கள். எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம். வாய்ஸ் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.